ரெஸ்ட் ரூம் போறதுக்கு அலோ பண்ணலன்ட்டு இந்த லேடி சோஷியல் மீடியால ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. யாரு அலோ பண்ணல, இந்த லேடி எதுக்கு பெர்மிஷன் கேட்டாங்க? ஆக்சுவலா இவங்க யாருன்னா, இப்பெல்லாம் ஆப்லயே வீட்டுல பாக்குற சில வேலைகள் எல்லாம் ஆளை புக் பண்ணி வர வைக்கிறாங்க இல்லையா, லைக் முடி வெட்டுறது, விமென்ஸ்லாம் அவங்க ஃபேஷியல் இல்ல பாடி கேர் அந்த மாதிரி வேலைகள்லாம் புக் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போன இவங்க 3 மணி நேரம் வேலையை முடிச்சிட்ட பிறகு ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் அந்த ஹவுஸ் ஓனர், என் வீட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ண முடியாது, வேணா கீழே செக்யூரிட்டி கார்டு ரெஸ்ட் ரூம் இருக்கும், அங்க வேணா போய் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாவம் அவங்க என்ன அவசரத்துல இருந்தாங்களோ, அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டு ரெஸ்ட் ரூமும் யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. சீம்ஸ் லைக் யூஸ் பண்ணல தான் போல. அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அந்த சர்வீஸ்க்கு அவங்க 5 ஸ்டார் ரேட்டிங்க்கு 1 ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்களாம். இதனால இவங்களுக்கு அந்த ஆப்ல கிடைக்கிற ஆர்டர் வேலை ஒரு 5 நாளைக்கு எதுவுமே கிடைக்கலையாம். இப்ப இந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, என்ன ரெஸ்ட் ரூம்லயும் அந்த ஹவுஸ் ஓனர் அலோ பண்ணல, அண்ட் எனக்கு ரேட்டிங்கும் 1 தான் போட்டிருக்காங்க, அதனால எனக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ் வேலை எதுவுமே கிடைக்கலன்றாங்க. சரி, இப்ப இந்த ஹவுஸ் ஓனரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வரும். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுலாம் ஒரு அத்தியாவசிய தேவை. ஒரு 3 மணி நேரம் வீட்டுல ஒர்க் பண்ணிருக்காங்க, ரெஸ்ட் ரூம் தானே யூஸ் பண்ண கேக்குறாங்க, 5 நிமிஷம் ஆகுமா, போய் யூஸ் பண்ணிட்டு வாமான்னு சொல்லிருக்கலாம். இது நம்ம நார்மலா கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் நார்மலா பண்ற ஒரு விஷயம் தான். அவங்க அதை தவிர்த்திருக்காங்க. என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம், நம்ம பிளைண்டா எதுவும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மேபி ஹைஜீனா இருக்கலாம், இல்லைன்னா சேஃப்டி செக்யூர் பார்க்கலாம். இந்த காலத்துல யாரும் நம்ப முடியறது இல்லை. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வீட்டுக்குள்ள பாத்ரூம்குள்ள பீப்புள் என்னென்னமோ பண்றாங்க, யாருமே நம்ப முடியல. கேமரா வச்சுட்டு வருது, என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க எதாவது கன்சிடர் பண்ணி ரெஃப்யூஸ் பண்ணியிருக்கலாம். ரெஃப்யூஸ் பண்ணி செக்யூரிட்டி கார்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளோ அர்ஜென்ட்னாலும் சொல்லியிருக்காங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம இதில் எதுவும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. பட் ஒரு பேசிக் ஹியூமனிட்டி அது நம்ம பார்க்கும்போதே அங்கே சுச்சுவேஷனில் தெரியும் இல்லையா, நிஜமாலே ஷீ இஸ் an urge அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தா மேபி ஷீ ஆர் ஈ would have let them go. பட் நம்ம எதுவும் தெரியாமல் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் வச்சு நம்ம எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு கேள்வி. இந்த ஹவுஸ் ஓனர் அவ்வளோ ஹைஜீன் பார்க்குறவங்களா இருந்தா எதுக்கு வீட்டுக்கு ஒருத்தவங்களை கூப்பிட்டு வேலை வாங்கணும்? அண்ட் அட் த சேம் டைம் இந்த லேடி செக்யூரிட்டி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுல என்ன தப்பு? அஃப்கோர்ஸ் எல்லாரும் சேஃப்டி, செக்யூரிட்டியோட ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கிளீனா இருக்காது அப்படின்ற தாட் வரும். அதே தாட் ஹவுஸ் ஓனருக்கு இருக்கிறதுலையும் தப்பு இல்லைல்ல. ஹைஜீனை கூட விட்டுருங்க, நம்பி விட்டு அவங்க ஏதாச்சும் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்களோட சேஃப்டி கன்சர்ன் மேட்டர்ஸ் இல்லையா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த ஹவுஸ் ஓனர் பண்ணது கரெக்டா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல யாருக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரியும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணாத மாதிரியும் பேச போறது இல்லை. ஐ எம் நியூட்ரல். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஹவுஸ் ஓனர் பண்ணது கரெக்டா, இந்த லேடி பண்ணது கரெக்டா? உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க.